ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் ஸ்டோன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். 2 கலர் ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி நம்ம ஒரே டிசைன் வந்து ஃபார்ம் பண்ணுறோன்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் பண்ண போகிறதுனால ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன், இது வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளவர் தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் அண்ட் இன்னர்னு சொல்லிட்டு 2 ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கலருக்காக எப்போவுமே டபுள் கலர் ட்ரிபிள் கலரில் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து தனித்தனியாக தான் வந்து வரும். ஸோ அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, அதுவும் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிக்கர் ஷீட் போதும். ஏன்னா இந்த ஒரு டிசைன் சைஸ் அளவுக்கு தான் நம்ம 2 டிசைனுமே வந்து பண்ணோம். ஸோ அதுக்கு உண்டான இந்த சைஸ் ஷீட் மட்டும் கட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் அண்ட் ட்வீசர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஹெவி வெயிட் ஹேண்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி டபுள் கலர் ஒர்க் வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டை வந்து ட்ரேயில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுட்டர் டிசைன் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக இன்னொரு டிசைனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம அந்த டிசைன் சுற்றி வந்து போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி ஸ்பாஞ்சில் வந்து நல்லா நம்ம இங்கே வந்து டிசைன் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் வர மாதிரி நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கணும். இதில் வந்து ஒரே ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அது போர்டில் தான் இருக்குது. ஸோ நான் அது வந்து செகண்ட் கலர் போடுறப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸி தான். நம்ம போர்டு மேனுஃபேக்சர் ஆகி வரப்பே அந்த ஒர்க் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரியே தான் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே போடுற மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டோம். ஸோ இந்த டிசைன் சுற்றி பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இங்கே வந்து 4 ஹோல்ஸ் வந்துருக்கும். இந்த டிசைன் சுற்றி பாருங்கள் 4 ஹோல்ஸ் வந்துருக்கும். ஸோ இப்போ இந்த 4 ஹோல்ஸுமே நம்ம கையாலேயே ஸ்டோன்ஸ் எடுத்து 4 ஹோல்ஸ்லையுமே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இந்த 4 ஹோல்ஸில் மட்டும்தான், மேலே இருக்க அந்த 4 ஹோல்ஸை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஸோ இதை நம்ம வந்து கையாலேயே வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம 4 ஸ்டோன்ஸுமே வந்து 4 ஸ்டோன்ஸுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் கலவாக தான் நம்ம ஸ்டிக்கர் ஷீட் வந்து கட் பண்ணிடணும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இது சின்ன டிசைனாக நான் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து ஒயிட் ஷீட்டில் வந்து ஃபுல்லாமே நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த டிசைன் ஸ்ட்ரெயிட்டாக இந்த 4 ஸ்டோன்ஸுமே வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ப்ளேஸ் ஆகுற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு, அந்த 4 ஸ்டோன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டிக்கர் ஷீட்டை போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஒயிட் ஷீட்டில் வந்து நல்லா இப்படி போட்டு வச்சுக்கணும். ஒரு டிசைன் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் போர்டை வந்து ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கலர் நம்ம போட போகிறோம். ஸோ இங்கே இன்னர் பார்ட்டுக்கு நம்ம வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸை போட்டுட்டு இதையும் டிசைன் டாப்லேருந்து வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாகவே டபுள் கலர்ஸ் வந்து போடுறப்போ பார்த்திங்கன்னா லுக் வந்து இன்னுமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். சாரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சாரியோட கலர் காம்பினேஷன்ஸ் வந்து மேட்ச் பண்ணி நம்ம போடலாம். நிறைய கலர் ஸ்டோன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரெட், க்ரீன், ஆரஞ்சு, க்ரீனில் 2 ஷேட், ப்ளூவில் 2 ஷேடு, பிங்க்கில் 2 ஷேடு அண்ட் கோல்டு, ரெயின்போ ஸ்டோன்ஸ், பிளாக் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டிசைன் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ரெட் வந்து முடிச்சுட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ரெட் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக
போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து இந்த ரெட் ஸ்டோன் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே இந்த ஸ்டோன் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இது இங்கே வேண்டாதனால நம்ம ஜஸ்ட் ட்வீசரை வச்சுட்டு ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம ஜஸ்ட் ட்வீசர்லேயே இப்படி ஹேண்டில் வச்சு நம்ம இந்த இருக்க ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து அந்த ரெட் ஸ்டோன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்க டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த கார்னர் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்ன ட்ரிக்னால், இங்கே இருக்க ஹோல்ஸில் வந்து இந்த கார்னர் ஸ்டோன் வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ஷீட் வைக்கணும். ஸோ அப்போ தான் இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக அந்த 2 டிசைனுமே வந்து மேட்சிங்காக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த கார்னரில் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹோலில் நீங்கள் வச்சுட்டாலே போதும், 4 ஹோலுமே வந்து நமக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஜஸ்ட் இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் வைக்கிறப்பே வந்து தெரியுது, இங்கே வந்து உங்களுக்கு 2 கலர்ஸுமே வந்து நல்லா மேட்ச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த ரெட் ஸ்டோன்ஸுமே ஃபுல்லாக இதில் வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மேட்ச் ஆகிடும். நல்லா இது கொஞ்சம் நல்லா உள்ளே தட்டி விடுங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரெட் ஸ்டோன்ஸ் வந்து நல்லா ஜஸ்ட் இப்படி விரல்லே கூட ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்லோவாக இந்த ஷீட்டை வந்து எடுங்க. ஸோ எல்லா ஸ்டோன்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான்னு பாருங்கள். இல்லை ஜஸ்ட்டு மறுபடியும் அந்த ஷீட்டை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஷீட்டை வந்து இப்படி ரிவர்ஸில் வச்சுக்கோங்க. ரிவர்ஸில் வச்சுட்டு இந்த கார்னரில் நம்ம வந்து 4 ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கார்னரில் இருக்க 4 ஸ்டோன்ஸையுமே இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். இது வந்து நமக்கு தேவைப்படாது இதுக்கு மேலே. இல்லைன்னா நீங்கள் டிசைன் போடுறப்ப மறுபடியும் அந்த 4 ஸ்டோன்ஸுமே வந்து கார்னரில் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஷீட் இருக்குது இல்லையா, ஒயிட் ஷீட்டை வந்து நல்லா இப்படி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் டிசைன். ஸோ இந்த டிசைனை தான் நம்ம இப்போ வந்து ஃபேப்ரிக்கில் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஃபேப்ரிக்கில் தான் வந்து நம்ம இந்த ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இப்போ ஸ்டிக்கர் ஷீட் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே தான் வைக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து ஸ்லோவாக ஒயிட் ஷீட்லேருந்து பிரித்து எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் வந்து இந்த டிசைனில் வைக்க போகிறோம். ஜஸ்ட் இப்படி சென்டர் ஆஃப் த அயன் பாக்ஸ் வந்து அந்த ஷீட்டில் வந்து படணும். அப்போ தான் வந்து ஃபேப்ரிக்கோட டிசைன் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்டிக்கர் ஷீட்லேருந்து ஃபேப்ரிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஜஸ்ட் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் அளவுக்கு நீங்கள் வச்சா போதும். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு ஹீட் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டிக்கர் ஷீட்டை ஸ்லோவாக எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். ஸோ எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.